Hi friends, welcome to Flames to Fashion. இது வந்து my silk thread bangle மெட்டீரியல்ஸோட பார்ட் 3. நேற்று நாம் வந்து என்னென்ன பேஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்த்தோம். ஏன் என்கிட்ட இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நான் வச்சுருக்கேன், நான் என்ன ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நான் ப்ரொஃபஷ்னல் கிடையாது. பட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நான் வந்து டைலரிங் பண்ணுறேன், ஆரி ஒர்க் பண்ணுறேன், ப்ளஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுறேன். இது மூணுத்துக்குமே இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் இதுக்கு தான் சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன். இது ஏன் நான் ப்ளவுஸுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், ஆரி ஒர்க் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிப்பேன், ப்ளஸ் சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் எங்கே போனாலுமே அந்த மெட்டீரியல் வந்து வாங்கி வச்சுப்பேன். எனக்கு செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. அது செஞ்சு உட்காரும்போது என்னோடய க்ரியேட்டிவிட்டியும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறேன் நான். இப்போது இதில் என்ன, நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பீட்ஸ், எல்லா கலர் பீட்ஸுமே என்கிட்ட இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸ் பண்ணலாம். அதில் சாண்டில், காப்பர், க்ரீன், வயலட் அண்ட் ரெட், பிளாக், ஒயிட், அப்புறம் இதுலேயே வந்து ஒயிட்லேயே பெருசு சின்னது வச்சுருப்பேன். க்ரீனு, இது வந்து சில்வர், பேரட் க்ரீன், இது வந்து ஸ்டோன்ஸ், இது வந்து ஸ்டோன்ஸ். நம்ம இதில் எல்லா கலர் ஸ்டோன்ஸுமே என்கிட்ட செஞ்சது போக மீதி ஸ்டோன் எல்லா கலருமே இதில் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? எல்லா கலருமே இதில் உங்கள்கிட்ட இருக்கும். ப்ளஸ் மெரூனு, ப்ளஸ் காப்பர், ப்ளஸ் ஃப்ரேம்டு ஸ்டார் ஷேப் பாருங்கள், ஸ்டார் ஷேப் ஃப்ரேம்டு ஸ்டோன் இது தெரியுதுங்களா? அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளைஸ் பாருங்கள், பட்டர்ஃப்ளைஸ் ஹேங்கிங்ஸ். அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ், திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ், பீட்ஸில் என்ன எல்லா கலருமே, திரும்ப திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ், இதில் கோல்டு, இதில் வந்து லோரிஸ் வச்சுருப்பேன் தெரியுதுங்களா? இந்த லோரிஸ் இருக்கும். இதில் வந்து மிரர்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க, எல்லா ஷேப் மிரருமே என்கிட்ட இருக்கும். அது மிரருமே நம்ம வந்து ஆரி ஒர்க்கும் யூஸ் பண்ணுறது தான், ப்ளஸ் நம்ம ப்ளவுஸ் ஒர்க்குக்கும் நம்ம மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு, எம்ப்ராய்டரி ரிங் அப்படின்னு சொல்லுவோம் நாம், அந்த ரிங் இது. இதுவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் இது சில்க் த்ரெட் பேங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மீந்து போன மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே இருக்கும் தெரியுதுங்களா? எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கும். அது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பாருங்கள், நம்ம ஹேங்கிங்ஸில் என்னுடைய சில்க் த்ரெட் பேங்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஹேங்கிங்ஸ் நிறையா இதில் இருக்கும். இது மாதிரி உள்ள சென்டரில் வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதில் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இதுவுமே வந்து இது வந்து நார்மல் இது கிடையாது, இதில் உங்களுக்கு டிசைன் இருக்கும். இந்த பீட்ஸில் கோல்டன் பீட்ஸில் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து உங்களுக்கு வெறுமனே ரவுண்ட் ஷேப் மட்டுமே இருக்கும், நார்மலாக, ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசைன் இருக்கும் அதில். ஸோ என்னடா இவ இவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறாளே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பட் அப்பப்போ நான் என்னென்ன செய்யறேனோ அதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வாங்கி வச்சுப்பேன். பெரிய காசுலாம் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி மெட்டீரியல் எதுவுமே அந்த அளவு காசு எல்லாமே கிடையாது. எல்லாமே நார்மல் காஸ்ட்டில் தான் கிடைக்கிது உங்களுக்கு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கும் இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய மெட்டீரியல் கலெக்ஷனை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.